இந்த நேரத்தில் பாரதியாரின் புதுமை பெண் என்பது கவிதையோட 4 வரிகள் சொல்லி நான் முடிக்கின்றேன். பெண்ணவள் தலை நிமிர்ந்து நடப்பவள், அறிவொளி வானில் பரப்பவள், பழைய சங்கிலி பிணைப்பு அறுத்தவள், தன் பாதை தானே செதுக்குவாள் என்பதை பாடியதற்கிணங்க பெண்களை சுய குழுக்களில் தான் தலைமை கொடுக்கின்றார்கள் என்பது பெருமையுடன் உங்களுக்கு சொல்லி, தமிழ்நாட்டில் பெண்களுடைய கூட்டு முயற்சி காரணமாக தான் சுய உதவி குழுக்களுடைய இயக்கம் ஒரு வலிமையான இயக்கமாக தற்பொழுது மாறிவிட்டது. உங்களை தமிழ்நாடு அரசிலிருந்து இன்னும் ஸ்ட்ரென்த் கொடுப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, எடுக்கப்பட்டு வருகின்றன. அதில் உங்க அனைவருக்கும் தெரியும் சுழல் நீதி, அதாவது 3 மாசம் குழு அமைத்த பிறகு உங்களுக்கு 15,000 ரூபாய் சுழல் நிதியாக அரசு சார்பாக கொடுக்கப்பட்டு வருகின்றது. 6 மாசம் முடித்த பிறகு இன்னொரு கிரேடிங் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் சிப் நிதி அல்லது கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டும் அரசு மூலமாக கொடுக்கப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்ல, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சுழல் நிதி மட்டும் பத்தாதே, சிப் நிதி மற்றும் பத்தாதே, உங்களுக்கு நிறைய வங்கிகளுடைய உதவி லிங்க் பண்ணக்கூடிய காசோலி உதவி கூட கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லிட்டு எங்களுக்கு அடிக்கடி இது சம்பந்தமாக ரிவ்யூ கூட பண்ணுவார்கள். நீங்கள் வட்டிக்காரங்களுக்கு அதிகம் வட்டியில வாங்காமல் வங்கியிலிருந்து குறைந்த வட்டியில கடன் வாங்கலாம், அந்த நோக்கத்துடன் இந்த லிங்கேஜ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகின்றது. கடைசியாக இந்த நேரத்தில் பாரதியாரின் புதுமை பெண் என்பது கவிதையோட 4 வரிகள் சொல்லி நான் முடிக்கின்றேன். பெண்ணவள் தலை நிமிர்ந்து நடப்பவள், பெண்ணவர் தலை நிமிர்ந்து நடப்பவள், அறிவொளி வானில் பரப்பவள், பழைய சங்கிலி பிணைப்பு அறுத்தவள், தன் பாதை தானே செதுக்குவாள் என்பதை பாடியதற்கிணங்க பெண்களை சுய குழுக்களில் தான் தலைமை கொடுக்கின்றார்கள் என்பது பெருமையுடன் உங்களுக்கு சொல்லி, உங்களை நன்றி சொல்லி எனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.